ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஃபஸ்ட்டு 2 இயல் முடிச்சிட்டோம் நியூ புக்கில். இப்போ 3வது இயல் இன்றைக்கி முடிச்சிருவோம். ஓகேங்களா? இப்போ 3வது இயலில் ஃபஸ்ட்டு கவிதை படையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். ஔவையின் ஆத்திச்சூடியை நாம் அறிவோம். பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கேற்ப அறிவுரைகளை கூறினர். அகர வரிசையில் அறிவியல் அறிவோம், அகில உலகையும் ஆய்வு செய்வோம், அனைத்தையும் உலகின் நலத்திற்கு வழங்குவோம். இப்போ ஆத்திச்சூடி ஔவையார், அது நமக்கு தெரியும். ஆத்திச்சூடி ஔவை. புதிய ஆத்திச்சூடி யாரு? பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடி யாருன்னா நெல்லை சு. முத்து. ஆத்திச்சூடியில மொத்தம் 3 இருக்கு. ஆத்திச்சூடி ஔவையார், புதிய ஆத்திச்சூடி பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சு. முத்து. ஓகேங்களா? பாருங்க, அறிவியல் சிந்தனைக்குள், அறிவியல் சிந்தனைக்குள். 2வது ஆய்வில் மூழ்கு. 3வது இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும். என்றும் அறிவியலை வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உலை, ஔடதமாம் அனுபவம். எழுதியவர் யாருன்னா நெல்லை சு. முத்து. ஆத்திச்சூடி ஔவையார், புதிய ஆத்திச்சூடி பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சு. முத்து. இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை, முடிந்தவரை. ஒருமித்துனா ஒன்றுபட்டு, ஒருமித்து வேலை பாருங்க அப்படின்னா ஒன்று சேர்ந்து வேலை பாருங்க, ஒன்றுபட்டு. ஔடதம்னா மருந்து, இது எல்லாத்துக்குமே தெரியும். இது இம்பார்ட்டன்ட் டேட்டா. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை சு. முத்தை பாராட்டியவர் யாருன்னு கேட்பாங்க. யாருன்னா அப்துல் கலாம் அவர்கள். இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். அறிவியல் அறிஞராகவும் இருந்திருக்காரு, பல நூல்களை எழுதிய கவிஞராகவும் இருந்திருக்காரு. எங்கெங்க வேலை பார்த்திருக்காருன்னு கொடுத்திருக்காரு பாருங்க. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். விக்ரம் சாராபாய், சதீஷ் தவான், இந்திய விண்வெளி மையம், இந்த 3 இடத்துலையும் வேலை பார்த்திருக்காரு. இவர் அறிவியல் கதைகள் எழுதியிருக்காரு, கட்டுரைகள் எழுதி பலவற்றை படைத்துள்ளார். மொத்தம் எத்தனை நூல்கள் எழுதியிருக்காருன்னா 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அறிவியல் ஆத்திச்சூடி யாரு? நெல்லை சு. முத்து. இவரை தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்கள் பாராட்டப்பட்டவர் யாருன்னா நெல்லை சு. முத்து. இவர் மொத்தம் 3 இதுல வேலை பார்த்திருப்பாரு. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். ஓகேங்களா? இவர் கவிதைகள் கட்டுரைகள் எழுதியிருக்காரு. மொத்தம் எத்தனை நூல் எழுதியிருக்காரு அப்படின்னா 80 நூல்கள் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? உடல் நோய்க்கு டேஸ் தேவை. டேஸ் தேவைன்னா மருந்து தேவை. மருந்துக்கு இன்னொன்று தான் ஔடதம். ஓகேங்களா? நண்பர்களுடன் டேஸ் விளையாடு, ஒருமித்து விளையாடு அப்படின்னா ஒன்றுபட்டு, ஒருமித்து, 2 ஒன்று தான். கண்டறி என்னும் சொல்லை பிரித்தெழுது. கண்டு கூட்டல் அறி. ஓய்வற, ஓய்வு கூட்டல் அற. ஏன் கூட்டல் என்று, ஏ நின்று, ஏன் என்று இது வராது, ஏ நே வரும். ஓகேங்களா? இன்னு கூட்டல் ஏ நே. ஓகேங்களா? ஏன் என்று. ஔடதம் கூட்டல் ஆம், ஔடதம் ஆம். இம்மு கூட்டல் ஆ ஈக்குவல் டு மா. இம்மு கூட்டல் ஆ மா, ஔடதம் ஆம். ஓகேங்களா? எதிர்ச்சொல்லை பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அணுகு, அணுகுனா போய் சேர்றது, அப்படின்னா சேர்றதுக்கு எதிர்ச்சொல் விலகு. ஐயம், ஐயம்னா பயப்படுறது, அப்போ அதுக்கு தெளிவா இருக்கிறது தெளிவு.
ஊக்கம், ஊக்கம்னா சோர்வு. உண்மை, உண்மை பொய்மை. என்ன வரும்? அறிவியல் சிந்தனை அறிவியல் சிந்தனைக்குள். ஐயம் தெளிந்து சொல். ஏன் என்று கேள். மேலே பார்த்தா பாடல் வரிகளை மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க, கரெக்டாக எழுதணும். ஓகேங்களா? என்றும் அறிவியலை வெல்லும். ஓகேங்களா? அறிவியல் சிந்தனைக்குள், ஐயம் தெளிந்த சொல், ஏன் என்று கேள், என்றும் அறிவியலை வெல்லும். அடுத்து கவிதை பிழை. அறிவியலால் ஆள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவியல் ஆய்வுக்கு எல்லை இல்லை. மண்ணில், விண்ணில், கடலில், காற்றில் என எங்கும் ஆய்வுகள் நிகழ்கின்றன. மனிதன் நகலாக எந்திர மனிதனை மனிதரை படைக்கின்றான். மனிதன் உடலின் பாகங்களையும் இயந்திரத்தின் பாகங்களைப் போல் மாற்றுகின்றான். கோள்கள் இனி நமக்கு தொலைவில்லை. நேற்றைய மனிதன் நினைத்து பார்க்காத பலவற்றை இன்றைய மனிதன் நிகழ்த்தி காட்டுகிறான். இன்றைய மனிதனின் கனவுகளை நாளை நாம் நனவாக்குவோம் வாருங்கள். இது பாடல் வரி அவ்வளவு இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஒரு தடவை படிச்சிருவோம். ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான். எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான். இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான். வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். இது பாடநூல் ஆசிரியர் குழுவால் இந்த பாடல் இயற்றப்பட்டது. பாடலுக்கான பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்க. மனிதன் ஆழ்கடலுக்கு உள்ளேயும் சென்று ஆய்வுகள் செய்கின்றான். கடலுக்கடியில போய் ஆய்வுகள் செய்கிறோம். இப்போ கடலுக்கடியிலனா இப்போ இந்த டைட்டானிக் இந்த மாதிரி கப்பல்லாம் முடிச்சுன்னா கடற்கரையில் போயிட்டு இப்போ டைட்டானிக் கூட இப்போ ரீசெண்டாக போயிட்டு அதோட பார்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தோம்ல. அது மாதிரி கடலுக்கடியில் போய் கூட ஆய்வுகள் செய்கிறோம். இப்போ வானத்திற்கு மேலே பறந்து கூட ஆய்வு செய்கிறோம். ஓகேங்களா? இப்போ வானத்து விண்வெளிக்கு போயிட்டு அங்கே கூட ரிசர்ச் சென்டரில் ஒர்க் பண்ணுறோம். வானத்தில் செலுத்தப்படும் செயற்கைக்கோள்கள் உதவியுடன் செய்தி தொடர்பில் சிறந்துள்ளான். ஓகேங்களா? நிறைய சேட்டலைட்ஸ்லாம் நம்ம அனுப்பி அதன் மூலியமா செய்தி தொடர்பில் முன்னேறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை வளங்களையும் புயல் மலை ஆகியவற்றையும் கண்டறிந்து கூறுகின்றான். இயற்கை வளங்களையும் புயல் மலைகள் ஆகியவற்றை கூட நம்ம கண்டறிகிறோம். இப்போ ரீசெண்டாக கூட டிஎன் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல தமிழ்நாடு அரசு ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா இப்போ அக்டோபர் மந்த்து அடுத்து பருவமழைகள் காலம் தொடங்கிருச்சு. அதனால சென்னையிலலாம் செம ஃப்ளட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குல்ல. அதனால எப்போல்லாம் மழை வரும், எப்போ எந்த டேம் திறந்துடுவாங்க, டேமோட நீர்நிலைகளில் நீரோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக இப்போ புதுசாக டிஎன் அலர்ட், ஓகேங்களா, டிஎன் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது அக்டோபர் 2 கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அக்டோபர் 2 கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டான்னு நினைக்கிறேன். எலும்பும் தசையும் இல்லாமல் செயல்படும் எந்திர மனிதனையும் படைத்து விட்டான். ஆமா, ரோபோட்ஸ்லாம் அதிகமாக வந்துருச்சு. இணைய வலையின் உதவியால் உலகத்தையே நம் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். இணைய வலையின் உதவியால் நம்ம உலகத்துல எங்க இருக்கிறத வேணாலும் நம்ம இன்டர்நெட் மூலயமா சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். பாதிக்கப்பட்ட உடல் உறுப்புகளை மாற்றி பொருத்தி உடல் அப்ப டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் ஈஸியாக வந்துருச்சுல. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், இப்போ கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை அந்த மாதிரிலாம் நிறைய வந்துருச்சு. அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்கின்றான். ஓகேங்களா? நாளைய மனிதனோ விண்ணில் உள்ள கோள்களில் எல்லாம் நகரங்கள் அமைத்து வாழ்ந்திடுவான். ஆமா, அப்ப செவ்வாய்க்கு கூட போறதுக்கான
முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அங்கு சென்று வர விண்வெளியிலும் பாதை அமைத்திடுவான். பாரதியாரோட பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். இந்த பாடல் யாரோடதுன்னா பாரதியாரோடது. ஓகேங்களா. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். ஓகேங்களா. மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கிறானா சொல்கிறான். ஆழ்கடல் ஆளும் கூட்டல் கடல் விண்வெளி விண் கூட்டல் வெளி நீளம் கூட்டல் வான் நீல வான் இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும். கணியனின் நண்பன். இது உரைநடை உலகம். எல்லாம் எந்திரமாகி வருகிற காலம். இது மனிதர்கள் தாங்கள் செய்யும் செயல்களை எந்திரங்களை கொண்டு செய்யும் வகையில் பலவற்றை உருவாக்கி வருகிறார்கள். மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளையும் எந்திரங்கள் செய்கின்றன. ஓகேங்களா. வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை என்ற பல இடங்களிலும் எந்திரங்கள் பணியாற்றுகின்றன. கணக்கு போடும் எந்திரம், கற்றுத்தரும் எந்திரம், வேலை செய்யும் எந்திரம், விளையாடும் எந்திரம் என்ற எங்கெங்கும் எந்திரங்கள். எந்திர உலகில் நுழைவோம், எல்லாவற்றையும் கற்போம் சொல்லியிருக்காங்க. வாங்க லெசனுக்குள்ள போகலாம். இந்த இதெல்லாம் இப்போ புதுசாக படிக்கிறீங்க, இப்போதான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு தடவை அப்படியே படிக்கணும், அப்படியே படிச்சிட்டோம். எல்லாமே கதையாக தான் இருக்கும். ஒன்றும் பெருசாக டேட்டாஸ்லாம் எதுவும் இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா ஒன் டைம் படிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. வேற நான் உருவாகுவதற்கு முன்பே என்னை பற்றிய கற்பனை மனிதரிடம் இருந்தது. காரல் கேபக் என்பவர் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். இவர் 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். அதில் ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தினார். ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். இதில் இருக்க டேட்டா பாருங்க. கேரல் கேபக் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்கலாம். கேரல் கேபக் எந்த நாட்டை சேர்ந்தவர்? செக் நாட்டை சேர்ந்தவர். அவர் யாரு? அவர் ஒரு நாடக ஆசிரியர். அவர் தான் ஃபர்ஸ்ட் ரோபோ என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தினார். அப்ப ரோபோ என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா யாரு? கேரல் கேபக். ஓகேங்களா. எந்த வருஷம்னு கேட்பாங்க? 1920. ஓகேங்களா. ரோபோ என்ற சொல்லுக்கு டேஸ் என்று பொருள்னு கேட்பாங்க. அடிமை என்று பொருள். இதெல்லாம் டிரான்ஸ்லேட்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நுண்ணறிவு சென்சார்ஸ்லாம் என்னன்னு கேட்டாங்கன்னா நுண்ணுணர்வு கருவிகள். சென்சார்னா நுண்ணுணர்வு கருவிகள். மனித முயற்சிக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. மனிதனுக்கு பதிலாக தானே இயங்குகிற எந்திரத்துக்கு பேர் என்னது? தானியங்கி. இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறது. ஓகேங்களா. தானியங்கிகளுக்கு விளக்கம் கொடுத்தது யாருன்னா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். மனிதர்களை போலதான் ரோபோ இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இப்போ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கூட ரோபோட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மாதிரிலாம் இருக்காது. மனிதர்கள் உள்ள கை மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அது அப்படியே இந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்து இங்கிட்ட அங்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ அதெல்லாம் கூட ரோபோட்ஸ் தான். அதனால ரோபோட் அப்படின்றது மனித உருவில் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இங்கே பாருங்க. மருத்துவத்துறையில் நோயின் அறிகுறிகளை கண்டுபிடிக்க உதவுகின்றன. மருத்துவம் பார்க்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்யும் ரோபோக்கள் உள்ளன. மருத்துவத்துறையில ரோபோட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன பண்ணுதுன்னா ஆப்ரேஷன்ஸ் கூட பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. பிற கோள்களை சென்று ஆய்வு நடத்தவும் செயற்கைக்கோள்களை இயக்கவும் தானியங்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன. உலகில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள் பல உள்ளன. பெருங்கடலின் அடி ஆழம் போனதுல பார்த்தோம்ல, ஆழ்கடலில் சென்று கூட ஆய்வுகள் செய்கின்றோம் அப்படின்னு படிச்சோம்ல. அதில் ரோபோட்ஸ் மூலியமா தான் போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. வெப்பநிலை, உறைநிலைக்கும் கீழே உள்ள துருவ பகுதிகள் ஆகியவற்றுள் சில இவ்விடங்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் இவை உதவுகின்றன. எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்குறாங்க. அதுதான் எங்களிடம் உள்ள செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு தான்
எதுக்கு டிஃப்ரென்ஸு? எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து செயற்கை நுண்ணறிவு. இங்கே பாருங்க, 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்பரோவ் என்பவர் கலந்து கொண்டார். ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி அவருடன் போட்டியிட்டது. கடைசியில் இதில் யார் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீப் ப்ளூன்ற இந்த ரோபோட் தான் ஜெயிச்சிருக்கும். இந்த டீப் ப்ளூன்றதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்பாங்க. ஐபிஎம் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஐபிஎம் கண்டுபிடித்த மீத்திறன் கணினியின் பெயர் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். என்னன்னா டீப் ப்ளூ. ஓகேங்களா? எந்த வருஷம்? 1997 மே மாதம் இந்த போட்டி நடந்திருக்கு. ஓகேங்களா? யாரோட ஜெயிச்சிருக்கு? கேரி கேஸ்பரோவ் என்றவரோட ஜெயிச்சிருக்கு. ஓகேங்களா? உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோவின் பெயர் சோஃபியா. மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோஃபியாவுக்கு வழங்கியுள்ளது. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவதும் இதுதான் முதல் முறை. ஓகேங்களா? முதல்ல ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுன்னு கேட்பாங்க. அது சவுதி அரேபியா. எந்த ரோபோ? அந்த ரோபோவின் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சோஃபியா. ஓகேங்களா? இந்த சோஃபியாவுக்கு ஐக்கிய நாடுகள் வந்து புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற பட்டம் கொடுத்துருக்கு. ஐநா வந்து உயிரில்லாத ஒரு பொருளுக்கு பட்டம் வழங்கியது இதுதான் முதல் முறை. ஓகேங்களா? இந்த பாக்ஸ் இந்த டேட்டா அப்படியே இம்பார்ட்டன்ட் எல்லாமே. சவுதி அரேபியா வந்து குடியுரிமை வழங்கியது வந்து சோஃபியாவுக்கு. ஐக்கிய நாடுகள் சபை வந்து புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை வந்து சோஃபியாவுக்கு வழங்கியிருக்கு. உயிரில்லாத பொருளுக்கு ஐநா வழங்கிய முதல் பட்டம் வந்து இதுதான். ஓகேங்களா? அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சிச்சு. நுட்பமாக சிந்தித்தறிவது நுண்ணறிவு. ஓகேங்களா? இன்டெலிஜென்ஸ். தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. நின்றிருந்த, நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம், ஆ கூட்டல் உருவம், ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை, மருத்துவத்துறை. ஓகேங்களா? இது ஒரு மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இலக்க, செயல் இலக்க. இல்லு கூட்டல் ஈ. ஓகேங்களா? இல்லு கூட்டல் ஈ. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. எளிதுனா அரிது. ஒளி பிறந்தது. அப்துல் கலாமோட ஒரு நேர்காணல் பத்தின ஒரு லெசனை. குழந்தைகளிடமும் மாணவர்களிடம் மிகுந்த அன்பு காட்டியவர் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம். மாணவர்கள் முன்னேற பல வழிகளை எடுத்து சொன்னவர். எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது அவர் கனவாக இருந்தது. மாணவர்களோடு பேசுவதை மிகவும் விரும்பிய அவரை சந்தித்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா? வாருங்கள், அவருடன் கேட்கலாம், அறிவியலை கற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெசனுக்குள்ள போகலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்துல் கலாமோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு லெசனு. எல்லாமே வந்து இதுவாக தான் இருக்கும், பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் படிச்சுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு படிக்கிறீங்க அப்படின்னா அதே சொன்ன மாதிரி தான் ஒரு தடவை படிங்க, தப்பு இல்லை. ஃபுல்லாக நான் வந்து இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் மட்டும் நான் இதில் எடுக்கிறேன். உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது ஐயா அப்படின்னு அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவர் சொல்கிற தமிழில் வந்து எனக்கு திருக்குறள் மிகவும் பிடித்த நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அப்துல் கலாமுக்கு தமிழில் மிகவும் பிடித்த நூல் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அப்படின்னா திருக்குறள். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிகளாக அரண் என்னும் குறள் என் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது. அப்துல் கலாம் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு வலு சேர்த்த குறள் எது அப்படின்னு கேட்கலாம். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிகள் ஆக அரண். ஓகேங்களா? அடுத்து வந்து லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதை படித்தபோது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றேன். அப்துல் கலாம் அவர்களுக்கு அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் எந்த நூலை படிக்கும்போது பெற்றார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். எந்த நூல்? விளக்குகள் பல தந்த ஒளி. விளக்குகள் பல தந்த ஒளி வந்து யார் எழுதிய நூல் அப்படின்னு கேட்கலாம். வில்லியம் வாட்சன். இந்த கொஸ்டின்ஸ் வந்து 2024 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. வில்லியம் வாட்சன் எழுதிய நூலின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. விளக்குகள் பல தந்த ஒளி. நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனை தான் அல்லவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை,
போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்திக் கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன். பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் நிலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சி தான் எனக்கு பெரும் மகிழ்வை அளித்தது. ஓகேங்களா? அப்ப இதுல என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, செயற்கை கால்கள் எதனை கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். கார்பன் நிலையை கொண்டு உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அது எத்தனை கிராம்னா 300 கிராம்ல இருக்கும் எடை. அடுத்து ஐயா கிட்ட என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளை எவற்றை கருதுகிறோம்? சுதந்திர இந்தியாவோட வெற்றினா நீங்க எதை கருதுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உணவு உற்பத்தியில தன்னிறைவு அடைஞ்சிட்டோம். தகவல் தொழில்நுட்ப துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுட்டோம். எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னிலையில் உள்ளோம். நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன. பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்திவி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். இதெல்லாம் தான் நம்ம சுதந்திரம் அடைந்து பெற்ற வெற்றிகளாக அப்துல் கலாம் அவர்கள் கூறுகிறார். நம்ம எவ்வளவுதான் முன்னேறி இருந்தாலும் நோய்கள் நிறைய இருக்கு. அந்த நோய்களுக்கான மருந்துகள் இன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை கண்டுபிடிக்க என்ன மாதிரியான ஆய்வுகள் நடைபெறுகின்றன இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடலுக்கடியில் மனிதரால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள் உயிரினங்கள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து புதிய மூலக்கூறுகளை பெற முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. அவை வெற்றி பெறும்போது எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கு மட்டுமல்லாமல் இனிவரும் புதிய நோய்களுக்கும் கூட தடுப்பு மருந்துகள் கண்டறியப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் என நினைக்கிறீர்கள் ஐயா அப்படின்னு கேட்டாங்க. 3 சிறப்புகளை பெற்றிருக்கும் என நம்புகிறேன். ஒன்று 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததைப் போல வலுவான கல்வி முறை இருக்கும். ஓகேங்களா? நாலந்தா யூனிவர்சிட்டி போல இந்தியாலையும் ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். ஆயினும் நாம் தயாரித்த அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும். நம்ம பூமியில இருக்கிற எல்லா வளங்களும் தீர்ந்திருக்கும். நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. எல்லா வளங்களையும் எல்லா வளங்களும் தீர்ந்துரும். வளங்கள் எல்லாம் தீர்ந்துரும். சூரிய சக்தி சூரியனிலிருந்து வர சூரிய ஒளியை வைத்து அதன் மூலியமாக ஆற்றல்களை தயாரித்து அதை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செவ்வாய்களில் மனிதன் இனம் குடியேறி இருக்கும். இந்த 3 தான் சொல்றாரு. ஒன்று நாலந்தா போல யூனிவர்சிட்டி இருக்கும். வளங்கள்லாம் தீர்ந்து போயிருக்கும். நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இருந்திருப்போம். இருந்தாலும் செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும். அதன் மூலியமாக நமது ஆற்றல்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. செவ்வாய் கோள்களில் மனித இனம் குடியேறி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. செவ்வாய் கோள்களில் மனிதன் வாழ முடியுமா? அப்படி என்றால் எங்களை எப்பொழுது அழைத்து செல்வீர்கள் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏவ ஊர்திகளில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்புவோம். எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உலகின் முதல் விஞ்ஞானிகளாக யாரை கூறலாம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளாகிய நீங்கள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெற்றி அடையும் வழி எது ஐயா? 2 வழிகள் இருக்கு. அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள். வியர்வை 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 சிந்த உழைத்தால் தான் வெற்றி அடைய முடியும் அப்படின்றத சுருக்கமா வியர்வை வியர்வை வியர்வைன்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? பற்றி பாருங்க. 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தமிழர் ஒருவர் கப்பலின் மேல் தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது. அவ்வினா அவரை உறங்க விடவில்லை.
இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார். பிறகு பாதரச ஆவி விளக்கு, பென்சீன் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார். ஆய்வின் முடிவில் 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். எப்ப? 1928 பிப்ரவரியில 28ஆம் தேதி. ஓகேங்களா? இங்க 28, இங்க 28 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இடையில 2, 28 ரெண்டுத்துலயே 2 காமனா இருக்கு. அப்ப இடையில 2, 1928 2வது மாசம் 28ஆம் தேதி ராமன் விளைவு வெளியிடப்படும் நாள். ஓகேங்களா? இன்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தது. அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28 ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓகேங்களா? அறிவியல் தினம் என்னைக்கு? பிப்ரவரி 28. ஏன்? அன்னைக்கு தான் வந்து சர் சி வி ராமன் என்ன பண்ணியிருக்காரு, ராமன் விளைவு அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பை வெளியிட்டிருக்காரு. அது என்ன ஆச்சு? அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்த கண்டுபிடிப்பு அது. ஓகேங்களா? கம்ப்யூட்டர்னா கணினி. ஓகேங்களா? காலிங் பெல்னா அழைப்பு மணி, மிஷின்னா எந்திரம், ரோபோனா தானியங்கு எந்திரம். ஓகேங்களா? பாருங்க, செயற்கை நுண்ணறிவுனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கைக்கோள்னா சேட்டலைட். மீத்திறன் கணினினா சூப்பர் கம்ப்யூட்டர். நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ். அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இயல் 3 முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 6th டேர்ம் 1 முடிச்சிட்டோம். நான் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு 6th டேர்ம் 2 கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து பாருங்க, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் டேர்மில் உள்ள 3 இயல் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து இந்த பிடிஎஃப் வந்து என்னோட டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? டெலிகிராம் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா யுகஸ்ரீ டிஎன்பிஎஸ்சி அகாடமி இப்படின்னு போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே நம்மளோட சேனல் வரும். அதில் வந்துட்டு நான் இந்த பிடிஎஃப் வந்து அதில் அப்லோட் பண்ணுறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் டைம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேஜ் இருக்குது. ஓகேங்களா? அந்த 6 பேஜ் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துடுங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு டெஸ்ட் அடிச்சு பாருங்கள். ஓகேங்களா? எல்லாமே இருக்குது. பிரித்தெழுதுக அப்படின்னா 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் எத்தனை பிரித்தெழுதுக இருக்கோ அத்தனை பிரித்தெழுதுகை இருக்குது. இப்போ 32 பிரித்தெழுதுக இருக்குது. எல்லாமே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஒன்றும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல நீங்கள் எழுதி பாருங்கள் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? பிரித்தெழுதுக கொடுத்துருக்கேன். கீழே வந்து சொல்லும் பொருளும் எல்லா சொல்லும் பொருளும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? 3 டைமே ஒரு தடவை படிச்சிருங்க. படிச்சுட்டு இது அப்படியே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அதுவும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்துருங்க. இதுதான் நீங்கள் ரிவிஷன் பண்ண வச்சுக்கோங்க. அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த பாடல் வரிகளும் கொடுத்துருக்கேன். இப்போ காசி ஆனந்தன் கவிதைனா தமிழ் உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை ரோமா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்துணையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இந்த பாடல் யாரோடது? இந்த பாடல் வந்து காசி ஆனந்தனோட கவிதை. அது கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்க, வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி. இந்த பாடல் யாரோடது? வாணிதாசனோடது. யாமறிந்த மொழிகளே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் பாரதியார் பாடல். என்று பிறந்தவள் இதுவும் பாரதியாரோடது. தமிழன் கிளவியும் அதனோடற்ற தொல்காப்பியம். இமிழ்கடல் வெளியே தமிழ்நாடு ஆக்கிய. இது வந்து சிலப்பதிகாரத்தில் வஞ்சிகாண்டத்தில் இருக்கு. தமிழன் கண்டே அப்பர் தேவாரம். இது எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல உள்ள எல்லா பாடல் வரிகள் அதுக்கானதை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் படிச்சிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் படிச்சுட்டு இதை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து 6th ஃபுல்லாக டேர்ம் 2 டேர்ம் 3 ஃபுல்லாக முடித்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் பிடிஎஃபாக கொடுத்துறேன். ஓகேங்களா? அதில் உள்ள மேற்கோள் ஆங்கில சொல்லுக்கு நேரானது அந்த பிடிஎஃப் கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், டெஸ்ட்டுக்கு தனி பிடிஎஃப் கொடுத்துறேன். இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு தனி பிடிஎஃப் கொடுத்துறேன். இந்த பக்கத்து ஆன்சரோடையும் சேர்த்து நான் ஒரு பிடிஎஃபாக கொடுத்துறேன். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் டைமில் எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆன்சரோடையும் ஒரு பிடிஎஃப் கொடுத்துறேன். இது மாதிரியே ஒரு பிடிஎஃப் கொடுத்துறேன் டெஸ்ட் போடுறது. ஓகேங்களா? இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் யுகஸ்ரீ டிஎன்பிஎஸ்சி அகாடமின்ற டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன்.
வேணுங்கிறவங்க அங்கே போயிட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ.